Welcome back to my channel Abactive Green. This is Abisha. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ரொம்ப ஹெல்தியான இந்த சம்மர் சீசனுக்கு உகந்த ஒரு மில்க் ஷேக் தான் பண்ண போகிறேன். தம்ப்நெயில் பார்த்தோன்னே எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்பேமில் போயிடும். ஸோ எனக்குன்னு கிடையாது, நீங்கள் வேறு யாருக்காவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரமாக வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ வந்து சம்மர் சீசன் இல்லை, இந்த சம்மர் சீசனுக்குன்னு கிடைக்கிற சில ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி இது இருக்குது இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணணும். அதில் ஒன்று தான் வாட்டர்மெலன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நொங்கு வந்து பிடிக்காதவங்க யாருமே கிடையாது இல்லையா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்களோட குட்டி வயசில் வந்து இது வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். அந்த பனைமரத்துலேருந்து கிடைக்கிற தண்ணியை வச்சு எங்கள் பாட்டி எல்லாம் வந்து கருப்பட்டி எல்லாம் பண்ணுவாங்க. அது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் தெரியுமா? ஸோ அது வாங்குறதுக்குன்னே நாங்கள் வந்து போய் நிற்போம். எங்களுக்கு வந்து இலையில வந்து விட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த அனுபவம் வந்து யாருக்காவது இருக்குன்னா கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ அந்த அனுபவம் வந்து சொல்லி முடியாது. ஸோ அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற அந்த கருப்பட்டி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இலதான அந்த இது பாருவோம். ஸோ அவ்வளோ வந்து டேஸ்டியான ஹெல்த்தியானதான் இந்த பழமரத்துலேருந்து கிடைக்கிறது எல்லாமே டேஸ்ட்டு தான். ஸோ இந்த நொங்கு வச்சு தான் இன்றைக்கி வந்து மில்க் ஷேக் பண்ண போகிறேன், ப்ளூ நொங்கு மில்க் ஷேக். ஸோ அதுக்கு முன்னாடி நொங்கோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. ஸோ பனியிலேருந்து கிடைக்கிற எல்லாமே வந்து மிக சத்தானவை. பனங்கற்கண்டு ஆகட்டும் சரி, பனவெல்லம் ஆகட்டும் சரி, பதநீர் ஆகட்டும் சரி, நொங்கு ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து சத்துக்கள் மிகுந்தது. இதில் வந்து நம்ம உள்ளே இருந்து அந்த எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து நீக்கி வந்து எடுப்பாங்க. அந்த தோலில் தான் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் பி, ஃபாஸ்பரஸ், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து அந்த தோலில் தான் அடங்கி இருக்குது. ஸோ அந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணாமல் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்லது. நார்மலி பார்த்திங்கன்னா இது வந்து சம்மர் சீசன்லேயே மட்டுமே கிடைக்கக்கூடிய. சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு வந்து எப்போவுமே வேர்த்துட்ருக்கணும். சரி, வேர்த்துட்ருக்கிறனால உடலில் இருக்கிற நீர் சத்துக்கள் வந்து கம்மியாகுது. ஸோ கம்மியாகிறதுனால மலச்சிக்கல் வந்து பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரலாம். ஸோ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம வந்து எவ்வளோ தான் ஐஸ் வாட்டர் குடித்தாலும், எவ்வளோ தான் குளிர்பானங்கள் குடித்தாலுமே நமக்கு வந்து அந்த தாகம் வந்து நிற்காது. ஸோ இது வந்து கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். அதே மாதிரி செரிமான பிரச்சனைகளும் சரியாகும். இன்னும் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணியாக இருக்கிறவங்களுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கர்ப்பம் ஆகிறதுக்கு, அதாவது சிலருக்கு வந்து குழந்தைங்க எல்லாமே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதா இந்த நொங்கு நீங்கள் யூஸ் பண்ணுற நேரம் நீங்கள் வந்து தோல் வந்து ரிமூவ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ப்ளூ நொங்கு மில்க் ஷேக் அப்படின்னு சொன்னேன்ல, ப்ளூ அப்படின்னாலே என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ப்ளூனாலே சங்குப்பூ. ஸோ இந்த நொங்கில் இருக்கிற சத்துக்கள் மாதிரியே இந்த சங்குப்பூவில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த சங்குப்பூயும் இந்த நொங்கையும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் வந்து பண்ண போகிறேன். நான் வந்து இந்த சங்குப்பூ வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து கிடைக்காது. ஸோ கொஞ்சமாக டெய்லி இருக்கிறத கலெக்ட் பண்ணி காய வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்க பார்த்துலாம். ப்ளூ நொங்கு, ஸோ இது சங்குப்பூ எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை சக்கரை, அதுக்கப்புறம் பால். ஸோ இவ்வளோ இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து மில்க் ஷேக் வந்து சூப்பர் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. தேவைக்கு பால் எடுத்து காய்ச்சி ஆற விட்டுருங்க. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் கூலாக எடுக்கணுன்னா கூட கூலாக எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக எடுத்த சங்குப்பூவும் இருக்குது, காய வச்ச சங்குப்பூவும் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காய வைக்கணும் அப்படின்னா வெளியே தான் வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜிலே ஒரு பவுலில் ஏதாவது போட்டு வச்சிங்கன்னா அது காஞ்சிரும், தூசியும் வந்து அடிக்காது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து தேவைக்கு தண்ணியை விட்டு அந்த ப்ளூ கலருக்காக நம்ம வந்து கொதிக்க வைக்கிறோம். ஸோ கொதிக்க வச்சு எடுத்துடலாம் முதல்ல. ஸோ நொங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பூன்லேருந்து எடுக்கிற டைம் அதில் இருக்கிற அந்த ஸ்கின்னை சேர்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்கின் தான். இது வந்து கொஞ்சம் வந்து அந்த லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் யாரும் வந்து அது யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் மில்க் ஷேக்கெல்லாம் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மையெல்லாம் தெரியாது. ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 நொங்குலேருந்து எடுத்திருக்கேன். நான் அந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணலை, இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு வந்து மிக்சியில் ரொம்பலாம் அரைச்சிக்காதீங்க, ஜஸ்ட்டு வந்து ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெளியே வந்து தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. சங்குப்பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து வெளியே வந்துடுச்சு, கலர் வந்து வெளியே வந்துடுச்சு. இதை ஆற விட்டு நல்லாவே புழிஞ்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க வடிகட்டி. பாருங்கள், அந்த சங்குப்பூட தண்ணி பார்த்தீங்கன்னா நான் கலருக்காக காமிச்சது வந்து டார்க் க்ரீனில் நம்மளோட உஜால க்ரீன் இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இதுதான். இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சம் வந்து திக்னஸுக்காக வந்து பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் கூட அந்த ஹெல்த்தியாக கொஞ்சம் ரிச்சாக வந்து சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து காய்ச்சின பாலை வந்து விட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே வந்து அரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து மிச்சம் இருக்கிற பால், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்குப்பூ தண்ணி, அப்புறமா நம்மளுக்கு தேவையான சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட் ப்ளூ கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாமா? முதல்ல வந்து இந்த கிளாஸில் வந்து இந்த நொங்கு பீஸை வந்து போட்டுக்கோங்க. வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ப்ளூ நொங்கு மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், லைட் க்ரீன் லைட் ப்ளூவில் இருக்குது. இது வந்து பாலில் மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி லைட் ப்ளூவாக இருக்குது. நீங்கள் தண்ணியை எடுத்தீங்க அப்படின்னா டார்க் ப்ளூவாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான இந்த சம்மர் சீசனுக்கு தகுந்தாப்பில் இருக்கிற ஒரு மில்க் ஷேக் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து நீங்கள் சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? அந்த நொங்கோட டேஸ்ட், அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சங்குப்பூவோட ஃப்ளேவர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம், பால் எல்லாமே சேர்ந்து அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனை விட்டு அவங்களுக்கு வந்து நொங்கு வந்து கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து நொங்கு கூடாலே நொங்கே நிறைய மாதிரி உங்களுக்கு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். அது வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி கூட ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி சங்குப்பூ கூடால வச்சு பாதாம், முந்திரி பருப்பு ஏதாவது ஒன்று வந்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி மில்க் ஷேக் பசங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த நொங்கோட அந்த தோல் பாகத்தை நான் போட்டதுனால துவர்ப்பு தன்மை, கசப்பு தன்மை ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம மில்க் ஷேக் மாதிரி பண்ணி அந்த இனிப்புனாலே இது தெரியாமல் போகுது. அந்த பீஸ் வந்து நம்ம சாப்பிட்ற டைம் இன்னும் வந்து இந்த மில்க் ஷேக்கு சாப்பிட்ட ஒரு அந்த ஃபீல் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறது கமெண்ட்ஸில் போட்டால் மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டுட்ருக்கேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க.
ஸோ என்னோட இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த சூட்டை தணிக்கக்கூடிய சூடான காலத்தை தணிக்கக்கூடிய ஒரு மில்க் ஷேக் வந்து அதாவது ப்ளூ நொங்கு மில்க் ஷேக் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய்.